வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காசிநாதன். நான் ஏம்பலம் கிராமத்தை சேர்ந்தவன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து எம்எஸ்சி நோய்த்துறை படிச்சுட்டு இயற்கையா இடுபொருள் தயாரிக்கிறேன். ஏதாவது இயற்கையா பூச்சி மருந்து, இயற்கையா நோய் மருந்து, இயற்கையா உரத்தை தயார் பண்ணி ஒரு 25 வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றேன். சரிங்க. போன இதுல வந்து உங்களோட அந்த புல்லட் மிளகா அப்படின்ற ரகத்தை பார்த்துருந்தோம். இது வந்து தென்னையை பத்தி பார்க்கலாங்க. ஆமா, இப்ப தென்னையை பத்தி நான் சொல்லணும்னா, இந்த தென்னை வந்து கொட்டை ரகம். இது வந்து வீரிய ஒட்டு ரகம். இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா மதுரை சோழந்தரையில் மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து டிஜேன்னு ஒரு ரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 18 மாசத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். நட்ட 18 மாசத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். வீரிய ஒட்டு ரகம் தான். வீரிய ஒட்டு ரகம். அதே சமயத்தில் இதில் வந்து பூச்சி வந்து அதிகமாக வரும். அதையும் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ஏன் இந்த ரகத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோன்னா, வியாபாரி வந்து எங்களை தேடி வரணும். நான் வந்து வியாபாரி தேடி போடக்கூடாது. ஆமாம், மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஈஸி. ஏன்னா மாதம் வியாபாரி எங்களை தேடி வந்துடுவாங்க. அவங்களே வந்து வெட்டிக்குவாங்க. வெட்டி எங்களை கையில் காசு கொடுத்து போயிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ரகத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்று வந்து நான் வாங்கும்போது 300 ரூபாய், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து 700 ரூபாய் இந்த ஒரு கன்று. என்ன காரணம் அதிகமாயிருக்கு? அதான் டிமாண்ட் அதிகமாகுது. விவசாயிகள்லாம் இதை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா வியாபாரி தேடி வராங்களா நம்மள. என்ன காரணம்? இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கும். ஒரு 6 லிட்டர் தண்ணி இருக்கும். ஆமாம், டேஸ்டாக இருக்கும் தண்ணி. இந்த எண்ணெய்லாம் வந்து இங்கே லோக்கல் எங்கேயுமே சேல்ஸ் கிடையாதுங்க. இது எல்லாமே சென்னை, பாம்பே, கல்கத்தா அங்கே தான் சேல்ஸ் ஆகுது. இப்போ எங்கிட்ட இருந்து 42 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க சென்னையில். அதனால வந்து வியாபாரி வந்து எங்களை தேடி வராங்க. நாங்கள் அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இயற்கையில் பயிர் வைக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ரசாயனம் போட்டு பயிர் வச்சோம். ஒரு 10 வருஷமா உரம்லாம் போட்டு பயிர் வச்சோம். சரியா எங்களுக்கு வந்து மகசூல் வரல. நான் வந்து இதை பற்றி நான் படிக்கல. நான் எம்எஸ்சி விவசாயம் படிச்சிருக்கேன். ஆனாலும் எனக்கு இதை பற்றி தென்னையை பற்றி அவ்வளோ தெரியல, விஷயம் தெரியல. நானும் யூனிவர்சிட்டிலாம் போய் கேட்டிருக்கேன். இயற்கையாக பண்ணுறது எப்படி மகசூல் அதிகப்படுத்துன்னு கேட்டேன். எவ்வளோ பேர் கேட்டால் ஒன்றும் எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கல. அப்புறம் ஒரு விவசாயி தான் வந்து யூடியூப்ல பேசினாரு. அவர் தான் வந்து எங்கிட்ட சொன்னார், இயற்கை பயிர் வச்சா நல்லா மகசூல் சொன்னார். நாங்கள் ஒரு 4-5 பேர் போய் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 6000 மரம் நாங்கள் எங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பயிர் வைக்கிறோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு 5% வந்து மகசூல் ஏறிக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1000 எண்ணெய் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5000 எண்ணெய் கிடைக்குது இயற்கையில் மாறினதுக்கு அப்புறம். என்னால் நான் உண்மையிலே நான் பல வருஷம் என்ன கேட்டுக்கிறாங்க, இவ்வளோ பேர் இயற்கையாக பயிர் வைக்க முடியுமா கேட்டுக்கிறாங்க. நான் முடியாதான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இயற்கையாக என்கிட்ட சாத்தியமாக்குது. இது வரைக்கும் நான் உரத்தை நிறுத்திட்டோம், பூச்சி மருந்து போடுறதை நிறுத்திட்டோம். எல்லாமே இயற்கையாக எருவு தான் கொடுக்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய் நல்லா காய்க்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு விவசாயி வந்து 3000 மரம் நான் போட்டு கொடுத்தேன். ஒரு வருஷத்துல ஒரு காலத்துல வந்து 10,000 எண்ணெய் வந்தது அவருக்கு. திருவண்ணூர்ல. அது வந்து விழுப்புரம் மாவட்டம். அவருக்கு நான் தான் ஆரம்பத்துல இருந்து தென்னமரம் போட்டு கொடுத்தேன். அவருக்கு வந்து மாசத்துக்கு வந்து 10,000 எண்ணெய் வரும். அதுவும் இந்த டிஜே தான். 10,000 எண்ணெய் எடுப்பாரு. 2 லட்சம் வரும் வருமானம். 2 லட்சம் செலவு பண்றாரு. ரொம்ப வெறுப்பா பேசினிருந்தாரு. ஒண்ணுமே இல்ல. வரவங்க என்ன சொல்லுவாரு, இந்த இடத்த போடாதீங்க, இது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இயற்கைக்கு மாறினதுக்கு அப்புறம் எருவு மட்டும் தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40,000 எண்ணெய் இருக்குது. அதுதான் எனக்கும் தெரியல. இயற்கையில இவ்வளவு நடக்கிற விஷயம் இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியுது. இயற்கை தான் நிரந்தரம், செயற்கைன்றது தற்காலிகம். இன்னைக்கு செயற்கையா நம்ம உரம் போட்டு மண்ணில் இருக்கிற நூற்புழு நுண்ணுயிர்கள் எல்லாமே செத்து போச்சு. அப்போ ஒன்றும் மகசூல் வரல. எவ்வளவு எரு போறோமோ அவ்வளவு மகசூல் வருதுன்ற விஷயத்த நாங்க அன்னைக்கு தான் நேரடியாக பார்த்தோம். இன்னைக்கு மாசம் 12 லட்சம் எடுக்கிறாரு. 12 லட்சம் எடுக்கிறாரு. 40,000 எண்ணெய் எடுக்கிறாரு மாசம். 10,000 எண்ணெய் இருக்குது, 40,000 எங்க இருக்குது. அப்ப இது வந்து உண்மைன்றது என்னால அன்னைக்கு தான் கண் கூட பார்த்தோம். நானே என்னுடைய 500 மரத்து தென்னை மரத்துல அன்னைக்கு முதல்ல 5000 எண்ணெய் எடுத்தேன். முதல்ல இது வரைக்கும் என் தோப்புல 10 வருஷத்துல 5000 எண்ணெய் எடுத்தது கிடையாது. 3000 தான் அதிகபட்சம் தை மாசம் எடுப்பேன். அது மாதிரி எடுத்ததே கிடையாது. 2000 அப்படிதான் வரும். நான் தோப்பை விற்கிறதுக்கு முதல் மாசம் 5000 எண்ணெய் விற்று எடுத்துட்டு வந்தேன். அப்ப நல்ல விஷயம்தான். நான் இயற்கையை தான் நான் 25 ரூபாய் பண்றேன். இருந்தாலும் இது நீண்ட கால பயிர், இதெல்லாம் இயற்கையில வராதுன்னு நான் நினைச்சிருந்தேன். பட் இயற்கையில தான் எல்லாமே நடக்குதுன்ற விஷயத்த இன்னைக்கு கண்கூட நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நல்லா இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. எண்ணெய் வந்து நல்லா காய்க்குது. ஒரு பாலையில வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற மரம்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு பாலை வரும். இது 20 நாளைக்கு ஒரு பாலை வரும். அப்போ 18 பாலை, ஒரு வருஷத்துக்கு 18 பாலை. இது அது வழியே நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு வந்து 300 எண்ணெய் வருது. அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தம் 70 மரம். 25 கேப்ல நடணும். இதை 25 அடி கேப்ல நடணும். ஏன்னா ஒரு மட்டையோட லென்த் வந்து 12 அடி நீட்டுது. அப்போ ஒரு மட்டை இன்னொரு மட்டையும் ஒன்று மேலே ஒன்று ஏறக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 70 மரம் தான். அந்த 70 மரத்தில் வந்து ஒரு மரத்தில் வந்து 300 எண்ணெய்னா 7 3 21 2100 எண்ணெய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபான்னு போட்டாலே 4 லட்ச ரூபாய் வருது. இப்போ எங்களுக்கு 42 ரூபா வருது வெயிலில். அப்போ மழை டைமில் 15 ரூபா கீழே எப்பயுமே வந்தது கிடையாது எண்ணெய்.
மாதம் மாதம் வியாபாரி எங்களுக்கு தேடி வந்துடுவாங்க. மாதம் மாதம் ஒரு கொலை வெட்டி போயிடுவாங்க. அப்போ 18 பாலை 20 நாள் ஒரு பாலை வந்துடும். நம்ம மாதம் மாதம் ஒரு கொலை விட்டாலே போதும். நமக்கு நல்ல லாபமாக இருக்குது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை பூச்சி தான். அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பூச்சியை பற்றி நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. இதில் மெயின் பிரச்சனை பூச்சி தான். கூன் வண்டு பிரச்சனை ரொம்ப அதிகம். அந்த கூன் வண்டுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம், வேர்லெல்லாம் மருந்து கட்டணும். வேர்லெல்லாம் மருந்து கட்டணும். இப்போ அதெல்லாம் கெமிக்கல் கட்டணும். இப்போ நான் வந்து இனக்கவச்சி பொறி வச்சுட்டேன். இனக்கவச்சி பொறி இதுதான் இனக்கவச்சி பொறி. கூன் வண்டுக்கு இனக்கவச்சி பொறி. இது உள்ள பார்த்தீங்கன்னா கூன் வண்டுக்கு வந்து லூர் வச்சுக்கிறேன். இது உள்ள வந்து இந்த கூன் வண்டு வந்து ஊந்து போகுது. இதனால எனக்கு கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆகிக்குது. ஓரளவுக்கு கூன் வண்டு பிரச்சனை சால்வ் ஆகிக்குது. அதே மாதிரி காண்டாமிரு வண்டுக்கு தனியாக வாலி வச்சுக்கிறேன். அதுக்கும் லூர் வச்சுக்கிறேன். இது வந்து கூன் வண்டுக்கு. ஸோ ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு வாலி வச்சா போதும். நம்மளுக்கு வந்து கூன் வண்டு காண்டாமிரு வண்டு கண்ட்ரோல் ஆகிடும். நோயை பற்றி வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் கொடுக்குற மருந்துலேயே நோய் வராது. நான் கொடுக்குறேன் அப்பப்போ ட்ரைகோடர்மா கொடுக்குறேன், பேசில் சப்ளிஸ் கொடுக்குறேன், அசோஸ்பைலம் கொடுக்குறேன், வேம் கொடுக்குறேன். இதெல்லாம் அது தஞ்சாவூர் வாடல் நோய், அதுக்கெல்லாம் வந்து மெயின் பிரச்சனை அதான். தஞ்சாவூர் வாடல் நோய் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வாடல் நோய்க்கு வந்து மெயின் பிரச்சனை வந்து நம்ம சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா கொடுத்தாலே அந்த நோய் வராது. இப்போ அதெல்லாம் வந்து நான் ரெகுலராக கொடுக்கறதுனால எனக்கு அந்த நோய் இது வரைக்கும் என் லைஃப்ல வந்தது கிடையாது. நான் இதை 15 வருஷமா பயிர் வைக்கிறேன். தஞ்சாவூர் நோய் எனக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா நம்ம என்னைக்கே ஒரு நாள் கொடுத்தாலே கண்ட்ரோல் ஆகிடுது. நான் ரெகுலராக கொடுக்குறேன், ட்ரைகோடர்மா கொடுத்துருந்தாங்கிறேன். அதனால எனக்கு வந்தது கிடையாது இது வரைக்கும். அதான் நோயை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பூச்சி பொறுத்த வரைக்கும் இந்த கூன் வண்டு தான், அதான் ஒரு பாதிப்பு. மற்றபடி இந்த ரகம் வந்து ரொம்ப நல்லா லாபம். அதோட இன்னொரு நான் சொல்றது வந்து இது டிஜேன்னு ஒரு ரகம். இதில் சில பிரச்சனை என்ன இருக்குதுன்னா மகரந்த, அதாவது வந்து என்னன்னா அதெல்லாம் இதுலேயே மரத்துலேயே வந்துடும். இதில் என்ன ஒன்றுன்னா காய் வந்து ஒரே சைஸாக வர மாதிரி. அதாவது வந்து F1 சொல்லுவாங்க. F1னா அது வந்து ஒரே மாதிரி தான் வரணும் காய், எப்பயுமே ஹைபிரிட்னா. இதில் ஏதோ ஒரு இதுதான் தெரியல எனக்கு வர மாதிரி. ஆனால் இதில் இன்னொரு ரகம் இருக்குது, ராம்கங்கான்னு ஒரு ரகம் இருக்குது, பல்லடம். அவங்க கொடுக்குற ரகத்தை வந்து எல்லாமே காய் ஒரே மாதிரியே வருது. அதுவும் 700 தான் கன்று. அதை நட்டிங்கன்னா ரொம்ப லாபத்தை பார்க்கலாம். இது நாங்கள் டிஜே போட்டதான் ஆரம்பத்தில். இப்போ எங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா இதில் வந்து அந்த F1 வந்து சரியாகவே இருக்க மாட்டுது. ஒன்று சொர்க்கா மாதிரி காய்க்குது, ஒன்று குண்டாகுது, ஒன்று சின்னதாகுது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்கங்காவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் காய். அப்போ இதுக்கு 20 ரூபா போட்டால் 25 வாங்குறான், ஒரு 5 ரூபா கூட வருது. அப்போ ராம்கங்கான்றது ஒரு நல்ல ரகம், பல்லடத்தில் கிடைக்கும் அந்த கன்று. அதை வாங்கி நட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக நல்ல லாபத்தை பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு ஏக்கர்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20,000 தாராளமாக எடுத்துடலாம். ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா தாராளமாக கிடைக்கும் இந்த ஹைபிரிட் தென்னை மரத்துலேருந்து. செலவு கம்மி, மறுபடியும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆள் பிரச்சனை அதிகமாக கிடையாது. தண்ணி வந்து சொட்டு பைப்பு போட்டால் இன்னும் நல்லா லாபமாக இருக்கும். சொட்டு பைப் போட்டால் தான் நல்லா வந்து விவசாயத்தை நல்லா சாதிக்க முடியும். நான் அடுத்து இன்னும் ஒரு மாதத்துல இந்த ஏரியாவில் நான் சொட்டு பைப் தான் போட போகிறேன். போட்டுன்னா இன்னும் நான் ஈல்டு என்னால் அதிகமாக எடுக்க முடியும். எத்தனை வருஷம் வரைக்கும் மகசூல் தரும் சார் இது வந்து இதோட ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதாவது எப்படின்னா இதோட அப்பா அம்மாவும் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல. அதாவது இதோட அப்பா வந்து என்னன்னா வந்து அந்தமான் ஈஸ்டர் ஸ்டாலு, அம்மா வந்து மலேசியன் எல்லோ டார்ஃபு. அந்த அந்தமான் ஈஸ்டர் ஸ்டாலை பார்த்துக்கிறேன், நல்ல உயரம். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு 40-50 வருஷம் அது உயிரோடு இருக்குன்றது மாதிரி என்னுடைய கணிப்பு. மலேசியன் எல்லோ டார்ஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும், குட்டையாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் தான் ஒட்டு போடுறாங்க. இந்த பூ எடுத்து அந்த பூவில் எடுத்து ஒட்டு போடுறாங்க. அதுலேருந்து ஒரு காய் தான் வந்து இந்த ரகம். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது அப்பா மரத்தை பார்க்கும்போது நல்லா உயரமாக இருக்கிறதுனால இது ஒரு 40-50 வருஷம் வரும்ன்றது என்னுடைய கணிப்பு. நான் அந்த தோப்பை பார்த்துருக்கேன், அது ஒரு 50 ஏக்கர் தோப்பு. அது நான் அந்த சோழவந்த ஏரியாவில் போய் பார்த்து வந்துக்கிறேன். நல்லா இருக்கும். அங்கே வந்து எல்லாமே ஒரு 5000 தினமுறை வச்சுருப்பாங்க, அதில் இருந்தால் ஒட்டு போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து இது வந்து லைஃப் வந்து 50 வருஷம் வரும், கண்டிப்பாக வரும். ஆமாம் ஆமாம், இதுவும் அதுவும் ஒரே வேலை தான். இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ காய் ஷேப்பு தான். இதில் வந்து என்னன்னா அந்த ரெண்டுத்தையும் ஒட்டு போடுறாங்க பாருங்க, அந்த ஒட்டு போட்டு வர காய் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும், அது மாறக்கூடாது. மாறிச்சுன்னா அது ஏதோ நடக்குது, தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அதான் ஒரு விஷயம் இல்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. இப்போ இயற்கையில மாறினவரை நிறைய காய் காய்ச்சல்னு நினைச்சீங்க. இந்த மாதிரி இயற்கை உரங்களை கொடுக்கணும் அப்படின்னு உங்க பரிந்துரை இருக்கா? இருக்கு சொல்ல முடியுமா? சொல்லலாம். அதாவது இப்போ தென்னை மரத்துக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுண்ணுயிர் ரொம்ப தேவைப்படும். நுண்ணுட்டம் ரொம்ப தேவைப்படும். போரான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தென்னை மரத்துக்கு எது முக்கியமான நுண்ணுட்டம்ங்கிறது போரான் கொடுக்கணும். அடுத்து வந்து துத்தநாகம் கொடுக்கணும். இது ரெண்டும் ரொம்ப கம்பல்சரி. அப்புறம் மெக்னீஷியம் கொடுக்கணும். இதை வந்து அவசியம் கொடுத்துடணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவசியம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் பாசி உரம், ஹியூமிக் ஆசிடு, இதெல்லாம் கலந்த கலவை ஒன்று இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஈல்டு வரும். அதில் வந்து பாக்டீரியாவும் கலந்துருக்குன்னு வச்சுக்கலாம்.
அது பேர் வந்து இண்டி ரூட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது கூட ஒரு மரத்துக்கு 100 கிராம் மாதம் கொடுத்தாலே போதும், நல்ல ஈல்டு வரும். இப்படி கொடுத்தா நீங்க மகசூல் நல்லா. ஆமாம் 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 ஆமாம். இந்த குறும்பெல்லாம் உதவுது, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதான் அந்த குறும்பகத்துக்கு தான் வந்து போரான் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அந்த போரான் குறைபாடு அதுக்கு தான் நம்ம வேரில் கொடுக்கணும். அப்பப்போ போரான் கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா வந்து வேரில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த தேனி வந்து அடிப்படுது. தேனிலாம் வந்து மகரந்தத்தை வந்து சாப்பிடுது இல்லை, அது அடிப்படுது. அதனால நம்ம என்ன பண்ணோம், வேர் மூலியமாக கொடுத்து ரொம்ப நல்லது. 3 மாதத்தோட வேர் மூலியமாக போரான் ஒரு வேருக்கு வந்து 2.5 கிராம் தண்ணியில் கலந்து வேரில் கொடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு குறும்பு கொட்டத்தை நின்றுடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிகமாக தண்ணி இருந்தாலும் குறும்பு கொட்டும், அதிகமாக வரிச்சிருந்தாலும் குறும்பு கொட்டும், பூச்சியாலையும் குறும்பு கொட்டும். இதுக்கு பல காரணம் இது. இருந்தாலும் மெயின் பிரச்சனை வந்து போரான் பற்றாக்குறை. அது கொடுத்துட்டா போதும், நம்ம குறும்பு கொட்டத்தை நிறுத்திடலாம். கேட்டுக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. விவசாயிகளுக்கு வந்து ஏன்னா வந்து தண்ணீர் வந்து வைக்கிறாங்க, மகசூல் இல்லை அப்படின்றாங்க. நீங்க சொன்ன அந்த இயற்கை பயம் வந்து நீங்களே வந்து உற்பத்தி வேறு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அது விவசாயிகள் பார்த்தா நல்ல மகசூல் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடி நடந்த விஷயத்தையும் வந்து சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா பாக்குற விவசாயிகள் ரொம்ப உபயோகமா இருக்கும். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் வந்து உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.